ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூ நியூ 9 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, கூட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த மொபைல் ஐக்யூ நியூ 7 ப்ரோவோட பெட்டரா இருக்கா இல்லை அதோட டல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூ நியூ 9 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது ஒர்த்தானு பார்த்துடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. நல்ல பெட்டரான டிஸ்பிளே. ஆமாங்க, 144 அதாவது 1 to 144 ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும்போது நல்லாவே இருக்குது. ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே. கூடவே பிரைட்னஸ் 3000 நெட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. நல்ல வேற லெவல் டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. டிஸ்பிளே நல்லா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது. அடுத்தது 50 MP சோனி ஐமேக்ஸ் 930 சென்சார் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான சென்சார். ஆமாங்க, சோனி சென்சார் நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி பிரைமரி நல்லாவே இருக்குது. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் நார்மலாக எப்பவும் போல் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது எப்பவுமே நார்மலாக தான் இருக்குங்க. 5160 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மேசிவ் பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதனால் பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக பெட்டராகவே இருக்குது. ஏன்னா ஐக்யூவில் அதோட ப்ராசஸ் நல்லாவே இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதனால் பேட்டரியுமே நல்லாவே இருக்குங்க. 8GB ரேம் வேரியண்ட்டில் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு கண்டிப்பாக 35,000 அந்த ரேஞ்சில் தான் வருங்க. கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன்னா அவ்வளோ கொடுத்துக்கிறாங்க இந்த மொபைலில். இதோட ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் பத்தாததுக்கு இவங்களோட ஐக்யூவோட அவங்க சிப்பு அது கூட இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு V3 சிப் குடிப்பாங்க. கண்டிப்பாக ஐக்யூவில் நல்லா பெட்டராகவே இருக்குது நம்ம, சரிங்களா? ஏன்னா இந்த ப்ராசஸ் மட்டும் அதாவது இந்த சிப் மட்டும் போதாது, கூட இன்னொரு சிப்பு இருந்தால் தான் நல்லா இன்னும் கேமுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகுங்க. அதுக்கு தான் இன்னொரு சிப்பும் கொடுத்துறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், நல்ல பவர்ஃபுல்லான சிப், சரிங்களா? கண்டிப்பாக கேம் விளையாடுறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. டிஸ்பிளேவும் அதே போல் ஹெட்ஸும் 144 ஹெட்ஸ் கொடுக்கறனால நல்ல பெட்டராகவே இருக்குது. அதை கம்பேர் பண்ணுற ப்ராசஸ் 8 Gen 2 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், சரிங்களா? அது கூடவே அவங்களோட இன்னொரு சிப்பும் கொடுக்கறனால நல்ல கேமுக்காகவே உருவாக்கப்பட்ட மெருகேற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக கேம் பிளேயரு இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, நல்லா ஆஃபீஸ் ஒர்க்கில் நிறைய ஃபைல்ஸில் ஏற்றுவ நல்ல நல்ல ப்ராசஸோடு வேணுன்னா டெஃபினட்டாக இந்த மொபைலை வாங்கலாங்க. கேமரா குவாலிட்டியும் ஒரு டீசெண்டாக இருக்குது. இதோட வெயிட்டு 190 கிராம் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. 5G இருக்குது, அப்புறம் NFC இருக்குது, IR பிளாஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த மொபைலில். நீங்கள் டெஃபினட்டாக ஒரு கேம் விளையாடுறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மொபைலை வாங்கலாங்க. ஐக்யூ நியூ 7 ப்ரோவோட கண்டிப்பாக இந்த மொபைல் பெஸ்ட்டு. ப்ராசஸ்லையும் சரி, டிஸ்பிளேலையும் சரி, பேட்டரிலையும் சரி, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக வாங்கலாம். ப்ரைஸ் 35,000 டெஃபினட்டாக கண்டிப்பாக வாங்கலாங்க. OnePlus 12R இது பெட்டராக தான் இருக்குது, சரிங்களா? கேம் விளையாடுறவங்க கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சரிங்களா? அப்புறம் இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் வாங்கலான்னு சொல்லுங்கள். நீங்கள் கேம் விளையாடுறீங்கன்னா டெஃபினட்டாக நான் வாங்குங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக, சரிங்களா? இல்லை நார்மல் யூஸ் வச்சிங்கன்னா இன்னும் கம்மி விலையில நல்ல மொபைலாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன்பர்களே. பை, டேக் கேர்.